குற்றச் செயல் புரிந்த சிறார்கள் கூர்நோக்கு இல்லங்களில் இருந்து தப்பிச் செல்லும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. அதற்கான காரணங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. குற்றச் செயல்களில் ஈடுபடும் சிறார்களை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்டதுதான் கூர்நோக்கு இல்லங்கள். அந்த சிறார்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள், அறநெறி போதனைகளை வழங்குவதுடன் குற்றம் புரிந்ததற்கான காரணம், அவரின் தற்போதைய மனநிலை போன்றவற்றை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை தயாரித்து அதனை சிறார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதி. தமிழகத்தில் 8 கூர்நோக்கு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. போதிய பணியாளர்கள் அங்கு இல்லாததால் பல பிரச்சனைகள் எழுவதாக குறை கூறுகிறார் சிறுவர் உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர் சண்முக வேலாயுதம். கூர்நோக்கு இல்லத்துல பொறுத்த வரைக்கும் இதற்கோசம் ஒரு சூப்பரண்டன்ட், கண்காணிப்பாளர் அவங்க அங்கே தங்கி இருக்கணும். தட் இஸ் ரெசிடென்ஷியல் சூப்பரண்டன்ட் இருக்கணும் தான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பல ஹோம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டன்ட் தங்குவது இல்லை. ஏராளமான பணியிடங்கள் வேகன்சி, காலி பணியிடங்கள் இருக்கிறது. மூன்று மாதம் மட்டுமே சிறுவர்களை கூர்நோக்கு இல்லங்களில் தங்க வைக்க வேண்டும் என்ற விதி இருந்தும் அறிக்கையை தாக்கல் செய்வதில் ஏற்படும் கால தாமதத்தால் சிறுவர்கள் ஆண்டு கணக்கில் காலம் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் மன அழுத்தமும் போதை பழக்கமும் அவர்கள் தப்பிவதற்கான காரணமாக அமைகிறது. கடுங்குற்றம் செய்தவர்களுடன் சாதாரண குற்றத்தில் ஈடுபட்ட சிறுவர்களையும் அடைத்து வைப்பதும் பல நேரங்களில் மோதலுக்கு வித்திடுகிறது. இந்த மாதிரி கூர்நோக்கு இல்லத்துல சின்ன குற்றம் செய்தவனுக்கும் கொடூர குற்றம் செய்தவனுக்கும் ஒன்னா வைக்க கூடாது, அதை பிரிக்கணும். அந்த மாதிரி பிரித்தால்தான் அவன் சின்ன குற்றம் பிரிக்கணும் ஓரளவு நல்ல விதத்துல மாற்றுவதற்கு ஈஸியா இருக்கும். கொடூர குற்றம் செய்தவனுக்கு தனியான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த கூர்நோக்கு இல்லத்தில் அந்த மாதிரி வசதிகள்லாம் செய்யப்படல, அதையும் செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாதிரி ஹோம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வர குழந்தைங்க அதிக அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிய குழந்தைங்க வராங்க. இவங்க இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களை இந்த போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்கான மறுவாழ்வு நடவடிக்கைகள் எடுக்கணும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 28 டி அடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. 28 அடல்ட்டுக்கு தான் இருக்குது. ஒரு சென்டர் கூட குழந்தைகளுக்கோசம் டி அடிக்ஷன் சென்டர் இல்லை. தங்கள் பிள்ளைகள் கூர்நோக்கு இல்லத்தில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்று சில பெற்றோர்கள் கருதுவதே 2-3 ஆண்டு அவர்கள் தங்குவதற்கான காரணம் என்று கூறும் இளைஞர் நீதிக்குழு மன்றத்தின் முன்னாள் அமர்வு உறுப்பினர் அழகப்பன் கூர்நோக்கு இல்லங்கள் குறித்து சிறுவர் உரிமை செயற்பாட்டாளர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். குழந்தைகள் நல சட்டம் என்று மெட்ராஸ் சில்ட்ரன் ஆக்ட்னு ஒன்று ஏற்றினது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் 1920 தான் ஏற்றப்பட்டு இங்கு தான் முறையாக சீர்திருத்த பள்ளிகள் இயங்கி வந்திருக்கின்றன. இங்கு உள்ள உள்கட்டமைப்புகள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இங்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த சிறுவர்கள் வெளியே செல்ல துடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை எடுக்க விரும்பவில்லை. காரணம், இந்த பிள்ளைகள் தன்னுடைய இல்லங்களுக்கு வந்தால் அவர்களுடைய வேலை பாதிக்கப்படுமோ, அல்லது காவலர்கள் மீண்டும் மீண்டும் தொந்தரவு கொடுப்பார்களோ, அல்லது எங்கேயாவது திருட்டு நடந்துவிட்டால் நம் குழந்தைகளை சந்தேகிப்பார்களோ என்பதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இந்த இடமே இருக்கட்டும் என்று அவர்கள் பெயிலில் எடுக்க விரும்புவதில்லை. ஆனால் இந்த சிறுவர்களோ பெயிலில் வெளியில் சென்று இருக்க விரும்புகின்றார்கள். சிலர் குட்கா போன்ற சில சிறு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே உள்ளே வந்தால் அவர்களுக்கு எந்த விதமான பொருளும் அவர்கள் கிடைப்பதில்லை. எனவே அவர்கள் அதையும் தேடி ஓட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காமல் குற்றமற்ற தலைமுறையை உருவாக்கும் நடவடிக்கைகளில் கூர்நோக்கு இல்லங்கள் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜகுமாருடன் பா எழிலரசன்.